அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள், அநேக நமஸ்காரங்கள். நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா, நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா, நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா, எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கிர பகவான், புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன. அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன, சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்பவுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா பழமொழி இருக்கு. ஏன்னா தை பிறந்துட்டா, ஏன்னா இது உத்தராயண காலமாக வருகிறது. இந்த மகர சங்கராந்தி, இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ஆமா, அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து 6 மாத காலம், ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள், திருமணங்கள், வீடு குடித்தனங்கள், பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்தராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம். அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இன்னும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது. பட் இந்த தை மாதத்துல அது மட்டுமல்லாது தை 16 அன்று அமாவாசை, தை அமாவாசை வருது. பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. தை 29 இந்த மாதத்தினுடைய கடைசியில தை பூசம் வருது. முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கு. அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதி ஆகிறது, பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம். பட் இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய தை 15 தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார், ஸ்தான பலம் பெறுகிறது, கூடுதல் சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கிரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கார். ராசி பரிவர்த்தனை செய்யறாங்க. இப்ப சுக்கிரன் குரு மாதிரியும் குரு சுக்கிரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. பட் புதன் பகவான் 2 பாவக பயிற்சி அடைகிறார். அப்ப தை 12ஆம் தேதியே தனுசுல இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய 30ஆம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் மகரத்துல தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார், தை 12க்கு மேல அப்படின்னு சொல்லலாம். பட் சுக்கிர பகவான் தை 15க்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம். மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பட் செவ்வாய் பகவான் தை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு பட் வக்ரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார். இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள், செவ்வாயினுடைய வக்கரம், குருனுடைய வக்கரம் ஆரம்ப காலம், அப்புறம் வக்கர நிவர்த்தி, சுக்கிரனுடைய உச்சநிலை அடைவது, அப்ப ஸ்தான பலம் பெறுவது, அப்ப ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை பெறுவது, இதெல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள். ஏனைய 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது, எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்க போகிறதுன்றதான்
நாம் ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம். பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள். பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சங்களுடைய பொருள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரி, நம்ம 12 ராசிக்கும் பலாபலன்லாம் பார்த்துக்கலாம். ஆற்றல் மிகுந்த கன்னிராசி நேயர்களே, எப்பவுமே என்ன அந்த ராசியாதிபதி புதன் தான். அப்போ உங்களுடைய புதன் சுகஸ்தானத்திலையும் பஞ்சமஸ்தானத்திலையும் ஒரு ராசியாதி போகிறது சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லிடலாம். அதே நேரத்தில் 2க்குரியவன் பாக்கிய ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் இங்கே ஸ்தான பலம் பெறுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சுக்கிரன் குரு பகவான் ராசி பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். இந்த மாசத்துல பெரிய பாசிட்டிவ் இருக்கு சார் உங்களுக்கு. ஆமா, நிறைய நாள் நீங்க இருந்து வந்த இந்த மன தெளிவு இப்போ ஆரோக்கியமாக இருக்கும். பட் உடல் ஆரோக்கியமாயிடும் சார். ரொம்ப நாளா பிரச்சனை, முதுகு வலி பிரச்சனை, கை வலி பிரச்சனை, கால் வலி பிரச்சனை, முட்டிக்கு முட்டி வலிக்குது, தொண்டை வடம், இந்த இஎன்டி ப்ராப்ளம், இதெல்லாம் ஏதோ ஒன்று போட்டு குழம்பிட்டு இருந்தீங்க இல்லையா, இதற்கு எல்லாமே இப்போ வந்து தீர்வு கிடைக்க போகிறது. பட் எல்லாமே ரிலீஃப் ஆக போறீங்க. அப்போ வைத்தியத்தால் குணமாகுதா, உங்க மன தெளிவால் ஆகுதான்னா மனம்தான் மருந்து. அப்போ மனதிற்கு நல்ல ஒரு விஷயங்கள் ரிசீவ் கிடைச்சிது அப்படின்னா உடல் சார்ந்த பிணிகள் வராது. அப்போ உடல் ஆரோக்கியம் மேலோங்க போகிறது இந்த தை மாசம். அதுக்கு இந்த உத்தராயணம் உங்களுக்கு பரிச்சயம் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் முயற்சி ஸ்தான அதிபதி உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், புது புது தொழில்கள், ஐடியாலஜிகள்லாம் உங்க கிரியேட் ஆகும். அப்போ யாரோ ஒரு நண்பர் மூலயமாக இன்னொரு இடத்த போய் தொழில் பண்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பட் இன்னொரு டைஎஃபா ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா அதற்கு உண்டான ஐடியாலஜி கொடுத்து பார்ட்னர்ஷிப்பாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆலோசனை இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தவிடுபடியாகும். அப்பா ரிலீஃப் ஆயில். நம்ம டெய்லி கேஷ் உங்களுக்கு பணம் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசிக்கு இந்த மாதம் அமையப்போகுது. யாருடைய பணமாவது நமக்கு வந்து போயிடும், இன்னொருத்தருடைய பணத்தையாவது நம்ம நிர்வகிக்கக்கூடிய ஒரு மாதம். அதுவும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவில் இருக்கிறவங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க, கேஷியரில் இருக்கிறா, அப்போ ஃபண்டு கொடுக்குறா, இந்த மாதிரி லோன் கொடுக்குற ஆஃபீஸில் இருக்கிறவா, இவங்க எல்லாருக்குமே அநேகமான வெற்றிகள், வெற்றி மேல் வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வாகனத்தை கொடுத்துட்டு இன்னொரு வாகனம் வாங்கலாம், புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போ கிடைக்க போகிறது. ஆமாம், அப்படி சொல்லலாம். புதுசாக வீடு வாங்கலாம், புதுசாக வாகனம் வாங்கலாம். தாயாரினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தாயினுடைய உடல் நல்ல ஆரோக்கியம் ஆளாக போகிறது. தாயினுடைய உறவுகள் அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லப்படுது. பட் உடல் சுகம், மனச்சுகம் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பட் அரசு துறை சார்ந்த நீண்ட நாளாக பட்டா கொடுக்காம இருக்கிறாங்க, என் மண்ணை அளக்காம இருக்காங்க, சர்வேருக்கு பணம் கட்டிட்டேன், இந்த மாதிரி அரசு துறையில் உங்களுக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கையெழுத்து ஆகிட்டா எனக்கு நான் அந்த லேண்டை வித்துடலாம், ஏதோ ஒரு சின்ன இடத்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இடத்துல போயிட்டு நிற்கும். விற்பனை ஆகாத சொத்துக்கள், பிரச்சனைக்குரிய சொத்துக்கள், பட்டா மாற்ற முடியாத சொத்துக்கள், இறந்தவர்கள் பேருள்ள சொத்துக்கள், இதுக்கு எல்லாமே ஒரு கிளாரிஃபை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த உத்தராயணம் தை மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கு இல்லையா, இந்த மண் சார்ந்த பிரச்சனைகள், பூமி சார்ந்த விஷயங்கள், இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், வாய்க்கா தகராறு, பக்கத்து வீடு, இந்த காம்பவுண்ட் பிரச்சனை, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பேச்சாற்றல் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ரெமடி உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். பட் உங்களுடைய சுற்றுச்சூழல், வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீங்கும். முதல்ல நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கழிவுநீர் சார்ந்த பிரச்சனைகள், பட் குப்பை சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம வீடே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது தெளிவாக இருக்கும். அப்போ நம்ம சுற்றி எல்லாமே சுத்தமாயிடுச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம மனம் முதல்ல சுத்தமாயிடும். அப்போ எல்லா வரக்கூடிய ரிசீவ்லாம் ஆரோக்கியமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆரோக்கியமான சிந்தனைகள் வந்தால் நம்ம வெற்றியாளனாக மாறிவிடுவோம். இதுதான் சீக்வன்ஸ் பாயிண்ட்டு. அப்போ இந்த தை மாதம் இந்த கன்னி ராசிக்கு நல்ல சிந்தனைகள், நல்ல ஆற்றல்கள் வந்து உங்களுடைய வெற்றி 2 மடங்காக இருக்கும். பட் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டு. நல்ல ஒரு மனைவி தேடி வருவாள் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, மனைவி தேடி வர்றதை காட்டிலும் காதல் திருமணங்கள் இங்கே வெற்றியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன் சார், அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், அத்தை பையனை கல்யாணம் பண்ணுறேன், அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். இப்போ தெரிந்த நபர், அறிந்த நபர், ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்க மேட்ச் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்ரோச் நடக்கும்.
அது நல்ல முறையில் நடக்கும். எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் 2 வீட்டாரும் மனம் ஒத்து போயிட்டு உங்களை திருமணம் பண்ணி கொடுப்பா. அவளே சம்மதப்பட்டு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான பாக்கியம் இந்த தை மாசத்துல கன்னி ராசி கிடைக்கிறது. பட் வரக்கூடிய நண்பர்களால் யோகம், பார்ட்னர்ஷிப் யோகம், பட் வெற்றி மேல் வெற்றி, உங்களுடைய பிள்ளைகளால் யோகம். ஆமாம், பிள்ளைகளால் யோகம். உடல் சார்ந்த பிணிகள் தீர்ந்து, மனம் சார்ந்த பிணிகள் சேர்ந்து, கடன்கள் அகல்பட்டு, பட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பட் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து கூட நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். பட் தொலைதூர பயணங்கள் ஒரு வெற்றியை தீர்மானிக்கும். ஆமாம், தொலைதூர பயணங்கள், எல்லை தாண்டிய பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி கொடுக்கும். அது மாநிலம் விட்டு நாடு விட்டுலாம் போயிட்டு பயணம் பண்ணிட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு பலம். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, டாக்குமெண்ட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, பூமி சார்ந்த விற்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, வாகனம் சார்ந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கு வெற்றி, அரசு துறையோடு டைப் வச்சுட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு சாலை போடுறேன், இந்த பில்டிங் கட்டுறேன், பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறன்றவங்களுக்கு வெற்றி. இந்த கன்னிராசிக்கு இந்த உத்தியோகம் சார்ந்து அத்தனையுமே வெற்றி இந்த மாதத்தில். வாழ்க வாழ்க வாழ்க.